சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடகராசிக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த புரட்டாசி மாசத்துல கடகராசி அன்பர்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ்ஸ் கிடைக்கும், என்னென்ன நெகட்டிவ்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தியும், நெகட்டிவ்ஸ் ஏதாவது கிடைக்குது அப்படின்னா அந்த நெகட்டிவ்ஸை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கடகராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் பிரச்சனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்களுக்கு உத்தியோக ரீதியா வெற்றிகளை கொடுத்து நெருக்கடிகளை குறைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா நீங்க வேலை செய்யற இடங்கள்ல இருந்துட்டு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இந்த புரட்டாசி மாசத்துல முழுமையா விலகும். மேல் அதிகாரிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஆதரவா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. சக பணியாளர்கள் கூட ஏதாவது பிரச்சனைகள், மறைமுக சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் முழுமையா விலகும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அருளால உயர்வான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்துல இருந்துட்டு வந்த மன தடுமாற்றங்கள் எல்லாம் முழுமையா விலகி மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படும். அதிகமான வேலை பளுவால உடல் அசதி, உடல் சோர்வு ஏற்பட்டாலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க கைகள்ல பணப்புழக்கம் ரொம்பவே தாராளமா இருக்கும். கடந்த காலங்கள்ல நீங்க சந்திச்சு வந்த பண நெருக்கடிகள் எல்லாமே இந்த புரட்டாசி மாசத்துல படிப்படியா விலகும். தோல்விகளே இல்லாம நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்கள்லையும் வெற்றி மேல வெற்றிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். பணம் பல வழிகள்ல இருந்து உங்க கைகளுக்கு வந்து சேரும். நீங்க கடனா கொடுத்த பணம் உங்களுக்கு வசூலாகாம நீங்க மன அழுத்தத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல அந்த பணம் கண்டிப்பா வசூலாகும். பணத்தை தேடி நீங்க ஓடிக்கிட்டு இருந்த காலங்கள் எல்லாம் போயாச்சு. இந்த புரட்டாசி மாசத்துல பணம் உங்களை தேடி வரப்போகுது. ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியா ஏதாவது மாற்றங்கள் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். முதலீட்டை அதிகப்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களும் தோன்றும். தொழில சின்ன சின்ன மாற்றங்களை செய்யறது மூலமா உங்க வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீங்க. உங்களோட எதிரிகளுக்கு மரண பயத்தை ஏற்படுத்துவீங்க. தொழில் சம்பந்தமா உங்களுக்கு இருந்துட்டு வந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே இந்த புரட்டாசி மாசத்துல முழுமையா விலகும். மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் உங்க தொழிலை நீங்க ரசிச்சு செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நல்ல விதமான உதவிகள் கிடைக்கும். குடும்பத்துக்கிட்ட இருந்தும் நண்பர்கள் கிட்ட இருந்தும் தொழில் ரீதியான ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில மன வருத்தத்தை சந்திச்சுட்டு வந்த கடகராசிக்காரங்க கூட மன மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இது அஷ்டம சனி காலம் அப்படிங்கறதால நீங்க தொழில ஏதாவது முதலீடு பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். முதலீடு பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கணும். தொழில விரிவாக்கம் பண்றது, தொழில மாற்றங்களை செய்யறது, பெரிய அளவிலான முதலீடுகளை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல சுக்கிர பகவான் 4வது வீட்டுல இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியா விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை நல்லபடியா புரிஞ்சு நடந்துக்குவாங்க. இது மூலமா உங்க குடும்ப வாழ்க்கையில நிம்மதி அதிகரிக்கும். உங்க மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில உங்க குழந்தைகள் ரொம்ப சிறப்பா நடந்துக்குவாங்க. அவங்க மூலமா ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சுக்கிர பகவான் அருளால முழுமையா விலகும். கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். இந்த மாசத்துல நீங்க குடும்பத்தோட சேர்ந்து ஆன்மீக சுற்றுலாக்களுக்கு போவீங்க. அப்படி இல்லைன்னா இன்ப சுற்றுலாக்களுக்கு போக போறீங்க. அது மூலமா உங்களோட மன மகிழ்ச்சி 2 மடங்கு அதிகரிக்கும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல இருந்து அந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் படிப்படியா விலக ஆரம்பிக்கும். தம்பி தங்கைகள் கூட இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி அவங்களோட ஆதரவு இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போக போறாங்க. பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சொந்த பந்தங்களும் நண்பர்களும் உங்களை தேடி வந்து சேர்ந்துக்க போறாங்க. இது மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல விதமான நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். விலகி போறவங்களை நம்ம தடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவை எடுப்பீங்க.
முக்கியமா டென்ஷன் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமா நீங்க இதனால் வரைக்கும் சந்திச்சு வரக்கூடிய தடைகள் எல்லாமே இந்த மாதத்துல படிப்படியா விலக ஆரம்பிக்கும். திருமணம் சம்பந்தமான வரன்கள் உங்க வீட்டு வாசலை தேடி வர ஆரம்பிக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு நெருங்கிய சொந்த பந்தத்திலேயே வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த புரட்டாசி மாசத்துல இருக்குது. முக்கியமா திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல வேகம் எடுத்து திருமண தேதியை நீங்க முடிவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். அடுத்ததா பணவரவை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 11வது வீட்டுல இருக்காரு அப்படிங்கறதால பெரிய அளவிலான பண நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேரும். இது மூலமா கடன் சம்பந்தமான நெருக்கடிகளும் உங்களுக்கு பாதியா குறையும். குடும்ப தேவைகளுக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல இருக்காது. அதே நேரம் செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்துல இருக்காரு அப்படிங்கறதால உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதே அளவுக்கான விரய செலவுகளும் இந்த புரட்டாசி மாசத்துல இருக்கும். பணத்தை நீங்க சேமிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் உங்களால சேமிக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அதே நேரம் இந்த செலவுகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான பண வரவு இருக்கும் அப்படிங்கறதால நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். மனசுல இருந்துட்டு வரக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே இந்த மாதத்துல படிப்படியா விலகும். உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். குழந்தைகள் மூலமா ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ஏங்குவாங்க. உங்க வாழ்க்கை துணை மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு நல்ல விதமான ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா கடகராசியோட எதிர்கால திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாசத்துல சொந்த தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிக அளவுல ஏற்படும். உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்களுக்கு எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம அடிமை வேலையே பார்க்கறது, நமக்குன்னு ஒரு சொந்த தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். ஒரு சில கடகராசிக்காரங்க சொந்த தொழில் தொடங்குறதுக்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் இப்பவே எடுத்துக்கிட்டும் இருப்பீங்க. ஆனா சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கு தேவையான கிரக அமைப்புகள் இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு அமைஞ்சு வரல. அதனால தொழில் தொடங்குறதா இருந்தா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு தொடங்குங்க. அவசரப்பட்டு அகலக்கால் வச்சு ஆபத்துல மாட்டிக்காதீங்க. தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் அந்த தொழில் தொடங்குறதுக்கு இது சரியான நேரம் இல்ல அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நல்ல விதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாம். படிப்பு மேல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்க ஆசிரியரோட அன்பும் ஆதரவும் இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அதே நேரம் நட்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. சரியான நண்பர்கள் நீங்க தேர்ந்தெடுக்கல அப்படின்னா உங்களோட படிப்புலையும் எதிர்காலத்திலையும் பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அதனால நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க. உங்களோட நண்பர்கள் தவறான வழிகள்ல போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புத்திமதிகளை சொல்லி திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து தவறான வழிகள்ல போறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அடுத்ததா வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி 2-3 வேலை வாய்ப்புகள் ஒரே நேரத்துல கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால எந்த வேலையை ஏத்துக்கிறது எந்த வேலையை நிராகரிக்கிறது அப்படிங்கறதுல உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படும். இந்த குழப்பங்கள் வேலைக்கு போறதுல தாமதத்தை ஏற்படுத்தும். ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு வேலைக்கு சேர்ந்த 2 நாள்ல அந்த வேலையை விட்டுட்டு அல்லது அந்த வேலை பிடிக்காம வேற வேலைகளுக்கு மாறக்கூடிய ஒரு சூழலும் இந்த புரட்டாசி மாதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கக்கூடிய கடகராசிக்காரங்க தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு சூழலையும் மன குழப்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே கூடாது. முக்கியமா குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு சில ஆலோசனைகளை கேட்டு அதுக்கப்புறமா நீங்க வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியோட ஆதிக்கத்தையும் தாண்டி ரொம்ப நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.